நம்மளோட 5 மினிட் மேக்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 11ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகிருக்கு. அதனுடைய புள்ளி விவர பகுப்பாய்வு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டாப் டு பாட்டம் எத்தனை பேர் எழுதுனாங்க, எவ்வளோ பாஸ் பண்ணாங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன, அப்படி ஃபுல் விவரம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இதுக்கான தேர்வு காலம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 6ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா 8/5/2019 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8,06,799 பேர் எழுதியிருக்காங்க. அதில் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8,01,772 பேர் எழுதியிருக்காங்க. மாணவிகளின் எண்ணிக்கை 4,35,176, மாணவர்களின் எண்ணிக்கை 3,66,596 பேரும் எழுதியிருக்காங்க. இதில் பொது பாடப்பிரிவில் பார்த்திங்கன்னா 7,47,819 பேர், வொகேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடப்பிரிவில் பார்த்திங்கன்னா 53,953 பேர் எழுதியிருக்காங்க. தேர்ச்சி சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது 95%, மாணவிகள் 96.3%, மாணவர்கள் 93.3% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. வழக்கத்தை போலவே மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 3.2% அதிக அளவு தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 2,634 பள்ளிகள். ஸோ மொத்த பள்ளிகள் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 7,276 பள்ளிகளில் 2,634 பள்ளிகள் தான் 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்து பள்ளி வாரியாக பார்க்கலாம். அரசு பள்ளிகள் 90.6%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 96.9%, மெட்ரிக் பள்ளிகள் 99.1% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இருபாலர் பள்ளிகளில் பயின்றோர் 95.1%, பெண்கள் பள்ளிகள் 96.8%, ஆண்கள் பள்ளிகள் 90.2%. அதே போல் பாடப்பிரிவு வரியாக பார்க்கும்போது அறிவியல் பாடப்பிரிவுகள் 93.9%, வணிகவியல் அதிகமாக இருக்குது 97.4%, கலைப்பிரிவுகள் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைப்பிரிவு 95.1%, தொழிற்பாடப்பிரிவு 92.3%. அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம்னா ஃபிசிக்ஸு 94.6, கெமிஸ்ட்ரி 95.7, பயாலஜி 97.1, மேக்ஸில் 96.9, பாட்டனி 91.1, ஜுவாலஜி 93%, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 98.2%, வணிகவியல் 97.1%, கணக்கு பதிவியல் 97.7% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக முதல் 3 இடங்கள் பிடித்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய 3 மாவட்டங்களும் முதல் 3 இடங்களை பெற்றிருக்காங்க. ஈரோடு 98%, திருப்பூர் 97.9%, கோயம்புத்தூர் 97.6% பெற்றிருக்கிறாங்க. இதில் சிறைவாசிகள் மொத்தம் 78 பேர் சிறை கைதிகள் தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் 62 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? இதுபோல் மேலும் பல தகவல்கள் இருக்குது. இந்த ஃபைலுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் பல தகவல்கள் இருக்குது. இது போன்ற மேலும் பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே